காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பத்திரிகை புகைப்படக்காரராக இருந்த ராமன் என்பவர் மகா பெரியவரை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று நிறைய புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சென்னையிலிருந்து புறப்பட்ட காஞ்சிபுரம் வந்து காஞ்சி மடத்திலே ஓரமாக பெரியவர் அமர்ந்திருக்கிறார், தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் படம் எடுத்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்தாரோ தெரியவில்லை. ஒருவேளை அந்த நேரத்தில் படம் எடுத்தால் அந்த ஃப்ளாஷ் பெரியவாவுடைய தியானத்திற்கு இடையூறாக இருந்துவிடும் என நினைத்தாரோ தெரியவில்லை. ஒரு 1.5 மணி நேரம் காத்திருக்கிறார். பெரியவா தியானம் முடித்து கண் திறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பக்கத்திலேயே ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். பெரியவா கண் முழித்தவுடன், தியானம் முடிந்தவுடனே இவர் தன்னுடைய புகைப்படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு மோட்டரைஸ்ட் ஒரு கேமரா, புகைப்படத்தை அப்படியே எடுக்க ஆரம்பிக்கிறார். பெரியவா கையை தூக்கி ஏதோ சொல்லுகிறார். உடனே அவர் என்ன நினைக்கிறார், பெரியவா தனக்குத்தான் ஆசீர்வாதம் வழங்கி இருக்கிறார் நினைத்து கொண்டு அவர் நிறைய படங்களை எடுத்து முடிக்கிறார். முடித்த பிறகு அது மோட்டரைஸ்டு கேமரா என்பதனாலே அந்த காலத்தில் அந்த கேமரா நிறைய படங்களை ரொம்ப ஸ்பீடாக எடுக்கிற அந்த கேமரா எடுத்து முடித்த பிறகு பக்கத்தில் மடத்தினுடைய சிப்பந்தி வருகிறார். பெரியவா படம் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார், அப்படின்னு நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்கிறார். உடனே பத்திரிகை புகைப்பட கலைஞர் ராமன் சொல்கிறார், இல்லையே பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்தாரே, படம் எடுத்துக்கொள் என்று சொல்வது போலதானே இருந்தது என்று நினைத்த உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை பெரியவா படம் எடுக்காதீர்கள் என்று சொல்வதாகத்தான் அவர் தன்னுடைய சமிக்கையை செய்தார் என்று சொல்லிவிட்டு அந்த மடத்தை சிப்பந்தி சிரித்து கொண்டே சொல்கிறார், பெரியவா உத்தரவு இல்லாமல் எடுத்திருக்கிறீர்கள், படம் என்ன விழவா போகிறது என்று சொல்லுகிறார். உடனே ராமனுக்கு கோபம் வருகிறது. என்ன படம் விழவா போகிறது, இந்த கேமராவில் எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கிறேன், தத்ரூபமாக படம் வந்திருக்கிறது, இது ஒரு மோட்டரைஸ்டு கேமரா, படம் விழாமலே போய்விடும் என்று நினைத்து கொண்டே அவரிடத்தில் கொஞ்சம் கோபப்பட்டு கொண்டு அதற்கு பிறகு சென்னை புறப்பட்டு செல்கிறார். அவருக்கு போன உடனே ஸ்டுடியோவில் உட்கார்ந்த உடனே அவருக்கு உடனடியாக இந்த படத்தை பிரிண்ட் போடணும், எப்படி வந்திருக்கிறது பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் எல்லாம் அதற்குரிய வேலையெல்லாம் முடித்து பார்க்கிற பொழுது அன்றைக்கி ராமன் எடுத்த படங்கள் எதுவுமே வரவில்லை, பிரிண்ட்டு ஆகவில்லை. அப்பொழுதுதான் நினைத்து கொண்டார், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மகா பெரியவா இன்றைக்கு படம் அன்பால் நம்மை படம் பிடித்து காட்டுகிற பெரியவா அந்த படத்திலே சிக்காமல் விழுந்து விட்டாரே நினைத்து கொண்டு, சர்வேஸ்வரரே நினைத்து கொண்டு பெரியவாவை அங்கிருந்தே ஒரு நமஸ்காரம் செய்தாராம். இது எதற்கு சொன்னால், எப்பொழுதுமே பெரியவாளை வந்து மயிலாடுதுறை அருகே எனக்கு தெரிந்த 1995ஆவது ஆண்டு மகா பெரியவா சித்தி அடைந்த அடுத்த வருஷம் நான் புகைப்பட நிறைய பேரை மடத்திலே கௌரவித்தேன். அப்பொழுது 20 பேர், கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதே போல் நிறைய நபர்கள் கௌரவிக்கிற பொழுது புது பெரியவா என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அன்றைக்கு என்னை அழைத்து மயிலாடுதுறைக்கு உடனே ஓடு, அங்கே ஃபோட்டோ ராமகிருஷ்ணன் என்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிறைய படங்களை பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை மகா பெரியவர் நிறைய படங்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அதை எடுத்தவர் அவர்தான், அவரையும் அந்த விருது பட்டியலில் சேர்த்துக்கொள்ள என்று சொல்லி நான் அங்கே போனேன். அவர் சொன்ன மாத்திரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கு அந்த விருது விழாவிலே ஃபோட்டோ ராமகிருஷ்ணா கலந்து கொண்டார். அவர் பேசுகிற போது சொன்னார், நான் எப்பொழுதுமே கேமராவிற்கு பின்னிருந்து படம் எடுக்கிற நான் இன்றைக்கி கேமராவினுடைய முன்னாலே வந்து சுவாமியிடத்திலே இந்த விருது வாங்குவது எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது மகா பெரியவா பெயரிலே கொடுக்கப்படுகிற அந்த விருது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்
என்று அன்னைக்கு ஃபோட்டோ ராமகிருஷ்ணா சொன்னது இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.